வணக்கம், நான் உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். இன்னைக்கு நான் மாங்காய் பருப்பு செய்ய போறேன். இப்போ மாங்காய் சீசன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மாங்காய் பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மாங்காய் பருப்பு செய்யறதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காவை தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இப்ப பருப்போட சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பருப்பு மாங்காவும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதை நல்லா கலந்து விட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா மசிச்சாச்சு. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து மாங்காய் பருப்பை தாளிச்சிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த சமயத்துல உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிச்சதை வெந்த மாங்காய் பருப்புல சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சூடான சாதத்துல நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் பருப்பை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.